Zaheer Khanோட ஸ்டோரி எப்படின்னா 1997ல வந்துட்டு I went to see the interzone under 19 tournament. So I went and saw that in Delhi. இவன் வந்து அப்படியே என்கிட்ட வந்து sir I want to come to the Pace Foundation sir. Zaheer Khan. So every year Januaryல வந்து all these boys we call for trials. இவன் வந்து 16th மார்னிங்கே வந்து இறங்கிட்டான் இங்கே சென்னையில். அங்கே சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணான் சார் ஐ ரீச்டு சென்னை. ஐ said you are supposed. ஸோ ஈவினிங் வந்து போலிங் போட்டோம் எல்லாம் கிடையாது யாரா அந்த பையன் நல்லா போடுறானே அப்படின்னா அப்போ தான் அந்த ப்ரீவியஸ் விசிட்டில் தான் டெனஸ்லி கிட்ட வந்து எங்கிட்ட பேசியிருந்தா இந்தியா ஷுட் ஹேவ் அ குட் லெஃப்ட் ஆர்ம் சீமர். வந்து 3 பால் 4 பால் பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாகவே நியூ பால் கொடுத்தோம் போட்டான். திஸ் fellow will play for India அப்படின்ட்டான். 3 பால் பார்த்து சொல்லிட்டான் திஸ் fellow will play for India. ஸோ ஐ தாட் அந்த வருஷம் வந்து ரஞ்சி ட்ராஃபி டீமில் இருப்பான்னு நினச்சேன் நான் அந்த 97-98 சீரீஸில். அவன் ரஞ்சி ட்ராஃபி டீமில் எடுக்கல அவன். இந்தியன் ஏர்லைன்ஸ் டீமுக்கு வந்து ஜவஹர் ஸ்ரீநாத் விளையாடுறான். இந்தியன் ஏர்லைன்ஸ் வந்து செம்ம டீம், அப்போ பயங்கர டீம். லக்ஷ்மண் அவன் எல்லாரும் விளையாடுறாங்க. ஜாகிர் கான் 7 விக்கெட், ஸ்ரீநாத்துக்கு விக்கெட்டே கிடையாது. ஸோ இட்ஸ் வெரி குட் டெல்லிங் இந்தியன் டீம் வி நீட் இம் பவுலர் லைக் திஸ். ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் அகாடமி 87லேயே ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல உலகத்தில் ஒரு கிரிக்கெட் டீமுக்கு ஒரு அகாடமி ஆரம்பிச்சவங்க அவங்க தான். அதனால தான் ஒரு நல்ல ஃபாஸ்ட் பாலர்ஸ் தொடர்ந்து அவங்கள ப்ரொடியூஸ் பண்ண முடியுதா? சி அப்படி இல்லைங்க. பிகாஸ் ஆஸ்திரேலியா ஆல்வேஸ் ஹேட் அ ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரொடியூசிங் ஃபாஸ்ட் பாலர்ஸ். இந்தியாவிலேயே ஃபாஸ்ட் பாலர்ஸ் வந்து நார்த் இந்தியாவிலேருந்து தான் வந்தாங்க. லேட்டரான ஒன்லி இந்த 80s and 90s தான் வந்து சவுத்தில் வர ஆரம்பித்தாங்க ஃபாஸ்ட் பாலர்ஸ். McGrath was the first fellow to wide Yorker. He could pick out the batsman weakness. Dhoni இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போல்லாம் எல்லாருமே தோனிக்கு வந்து எப்படின்னா வந்து இங்கே கரெக்டாக அந்த ஸ்டம்ப்பு மேலே போடுவாங்க, வெள்ளடிப்பார். He was the first bowler to tell if you bowl Dhoni outside of stump Yorker length near the wide line he cannot hit because 4 overs 22 runs and 3 wickets. அதுலேயும் ஒரு விக்கெட் எடுத்தார், 12 ரன் கொடுத்துறாரு. உள்ளே வந்து அவருடைய கேப்பை தூக்கி போட்டு அவரே திட்டிக்கிறாரு 12 ரன்னுக்கு. பிகாஸ் அவ்வளோ ப்ரைடு. நான் அவன் சின்ன பையன். நீங்கள் டெல்லி டேர்டெவில்ஸ் ஒர்க் பண்ணும்போது அங்கே முகமது ஆசிஃப் இருந்தார் இல்லையா, அவரோட அனுபவம் எப்படி இருந்தது? McGrathக்கு ரொம்ப பிடிக்கும். அவனே சுற்றி வருவார். பிகாஸ் ஐ லைக் ஹிஸ் bowling a lot. இஸ் வெரி சிமிலர் டு மீ அப்படின்னா. சினிமேக்ஸ் பென்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் வழங்கும் சுந்தர் சியின் அரண்மனை 4 வெற்றி நடை போடுகிறது. நோவா சங்கமம் பிரீமியம் பிளாட்ஸ் அண்ட் villas at Manapakkam. For booking, contact 9564012345. நீங்கள் MRF ஹெட் கோச்சாக இருந்த காலகட்டத்தில் நிறைய பவுலர்ஸ்க்கு நீங்கள் நிறைய பேர் பட்டத்தை தீட்டியிருக்குன்னு சொல்ல முடியும். ஜவஹர் ஸ்ரீநாத்லேருந்து ஆரம்பிச்சு ஜகீர் கான், எல் பாலாஜி, இப்படின்னு நிறைய பேர் சொல்ல முடியும். எல் பாலாஜி வந்து எப்படின்னு வச்சுக்கோங்களேன். பிகாஸ் எல் பாலாஜி வாஸ் நாட் அ ஃபுல் டைம் ட்ரெயினி ஆஃப் பேஸ் ஃபவுண்டேஷன். வென் ஹி ஹேட் த பேக் இஷ்யூ, ஸோ ஹீ கேம் டு த பேஸ் ஃபவுண்டேஷன் அண்ட் ஸோ வி ரீமாடல் திஸ் ஆக்ஷன். And then again he went back and played for India and got a lot of wickets. But unfortunately the team manager who was there, I don't want to name the person, he said that you should not go to MRF and Sultan. Because there was because MRF also had a cricket team. So the rivalry was there. So he thought that El Balaji might come because of the facilities what we have, he could move to our team so later. நீ போனான்னா நான் வந்து அவனை எடுக்கவே மாட்டேன் என் டீமில் பயமுறுத்திட்டான். ஸோ அதனால் வரல. பட் வி ரீமாடல் திஸ் ஆக்ஷன். ஆஃப்டர் தட் அகெயின் when he didn't practice that what we taught him, again he got into back trouble and then his career was finished. So Zaheer Khanோட ஸ்டோரி எப்படின்னா 1997ல வந்துட்டு I went to see the interzone under 19 tournament just before the 97 World Cup. Srikanth was the coach of under 19 team Madapo. So I went and saw that in Delhi in the Palam grounds. So Zaheer Khan was in the West Zone team but he didn't play in the 11. So there are 2 grounds. 2 groundல போய் மேட்ச் பார்த்தேன். இவன் வந்து அப்படியே என்கிட்ட வந்து சார் ஐ வாண்ட் டு கம் டு த பேஸ் ஃபவுண்டேஷன் சார். Zaheer Khan என்கிட்ட வந்து கேட்டான். I said the criteria is if you have played for Bombay
automatically you are eligible to come to the Pace Foundation. You give me your name and your address. I will send a letter so that you can come. Since you have played for you are in the West Zone team, that means you have performed well in the state level. Definitely you are eligible. Sir, do you want me to see my action? I don't want to see your action. You are. So Dennis Lee was coming on January 18th. This was around January first week onward. January 18th அன்றைக்கி Dennis Lee is landing. So 19th onwards is the camp will start. And the night வந்தால் next day eveningல தான் next day மத்தியானம் 3 o'clock will start the camp. So we sent a letter so asking him to come on the 18th morning. அப்போ தான் நாங்கள் வந்து அந்த அசோகா ஹோட்டல் புக் பண்ணிவிடுவோம். அங்கேருந்து பஸ்ஸில் பிடிச்சி எல்லாம் இங்கே பஸ் அனுப்புவோம், வந்துடுவாங்க இங்கே. ஸோ எவ்ரி இயர் ஜான்வரியில் வந்து ஆல் திஸ் பாய்ஸ் வி கால் ஃபார் ட்ரையல்ஸ். இவன் வந்து 16th மார்னிங்கே வந்து இறங்கிட்டான் இங்கே சென்னையில். அங்கே சென்ட்ரல் ஸ்டேஷன்லேயே எனக்கு ஃபோன் பண்ணுறான், சார் ஐ ஹவ் ரீச்டு சென்னை. ஐ said you are supposed to come on 18th. We have booked a hotel only from 17th night onwards or 18th morning onwards. ஸோ தென் அப்போ தான் வந்து பேஸ் ஃபவுண்டேஷன் ஹவுஸில் வந்து ஒரு 2-3 பசங்க தான் இருந்தாங்க. எல்லாம் எவ்ரிபடி ஹஸ் கான் டு ப்ளே ரஞ்சி ட்ராஃபி அண்டர் 19 அந்த மாதிரி. ஸோ ஐ செட் யூ கோ டு த பேஸ் ஃபவுண்டேஷன் ஹவுஸ் இன் அண்ணா நகர். ஸோ ஈவினிங் யூ கம் வி ஹேவ் ப்ராக்டிஸ். ஸோ அப்போ தான் டபிள்யூ ராமன், ராபின் சிங் எல்லாம் இருந்தாங்க எங்ககிட்ட, செந்தில்நாதன், எவ்ரிபடி வாஸ். ஸோ யூ கம் ஃபார் ப்ராக்டிஸ், வி வில் சி யூ, நோ ப்ராப்ளம். ஸோ ஈவினிங் வந்து போலிங் போட்டோம். எல்லாம் கிடையாது, யாரா அந்த பையன் நல்லா போடுறானே அப்படின்னு. பாம்பேயில் வந்திருக்கான் பேஸ் ஃபவுண்டேஷன். அப்போ தான் அந்த ப்ரீவியஸ் விசிட்டில் தான் டெனிஸ் லீ கிட்ட வந்து எங்கிட்ட பேசியிருந்தா இந்தியா ஷுட் ஹேவ் அ குட் லெஃப்ட் ஹேண்ட் சீமர். அந்த மாதிரி வந்துட்டு வி ஷுட் தென் இட் வில் கிவ் அ குட் பிகாஸ் வெங்கடேஷ் பிரசாத் அண்ட் ஜவஹர்லால் ஸ்ரீநாத் இருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சீமர் இருந்தாலும் நல்லா இட் வில் பி வெரி குட் அப்படின்னாங்க. ஸோ நான் அப்போ வந்து என் மொபைல் வந்துடுச்சு. அப்போது எம்ஆர்எஃப்ல என்கிட்ட மொபைல் கொடுத்தேன். இம்மீடியட்டாக நான் வந்து ஃபோன் பண்ணிவிட்டேன். அப்போல்லாம் அந்த மொபைல் அந்த இதில் ரெக்கார்டிங்லாம் ஒன்றும் கிடையாது அப்போல்லாம். ஸோ இம்மீடியட்டாக டெனிஸ் ஐ ஃபவுண்ட் ஒன் வெரி குட் லெஃப்ட் ஹேண்ட் சீமர் டெனிஸ் அண்ட் he is really quick and all the he knows W Raman and all, everybody says that this fellow is quick and you will love to see him அப்படி சொன்னேன். ஓகே, very excited அவன். ஸோ 18th வந்து இறங்கின உடனே I used to go and pick him up at the airport. கேட்டேன் இந்த மாதிரி how is that boy? No, he is bowling well. 2 days we had practice, both the days he bowled well. அவன் சொன்னான் இன்ஸ்விங் போடுறான். சரி, ஓகே. அவர் ஆர்வமாக கேட்குறாரு அங்கேயே. ஆமாம், அங்கேயே கேட்குறான். ஸோ அன்றைக்கி வந்து நார்மலாக 3 o'clock தான் ப்ராக்டிஸ் ஆகிருப்போம். he said we'll start practice by 1:30 அப்படின்றான். அன்றைக்கி வந்து 3 பால் 4 பால் பார்த்தான். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாகவே நியூ பால் கொடுத்தான், போட்டான். this fellow will play for India அப்படின்ட்டான். 3 பால் பார்த்து சொல்லிட்டான் this fellow will play for India அப்படின்ட்டான். 3 பால் ஜகீர் கான் இம்ப்ரெஸ் ஆகிட்டான். this fellow will play for India. 97 அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து பாம்பேயில் இருந்தான். அப்போது ஸ்ரீராம்பூர் தான் அவனோட ஊர், ஆம்பேண்டரில் ஸ்ரீராம்பூர். அங்கேருந்து பாம்பே வந்துட்டு அங்கேருந்து வந்து அப்போ தான் அவனோட கோச் சுதீர் நாயக் எனக்கு ஃபோன் பண்ணான். இந்த மாதிரி அந்த ஜாகிர் கான் நான் தான் கோச் பண்ணுறேன், யூ டேக் கேர் ஆஃப் ஹிம் ஷேக்கர் அப்படின்னு. நோ ப்ராப்ளம், ஹி வில் பி பிக்ட் ஃபார் இது பேஸ் ஃபவுண்டேஷன், ஐ லுக் ஆஃப்டர் ஹிம், டோன்ட் வரி அப்படின்ட்டு. ஸோ ஐ தாட் அந்த வருஷம் வந்து ரஞ்சி ட்ராஃபி டீமில் இருப்பான்னு நினச்சேன் நான். அந்த 97-98 சீரீஸில் அவன் ரஞ்சி ட்ராஃபி டீமில் எடுக்கல. அவனை வேறு ஒன்றுத்தான் விளையாடுறான். என்னடா அது இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு 98-99 லேலே வாஸ் த ஜெயந்த் லேலே தான் வந்து செக்ரட்டரி. அப்போது வந்துட்டு அன்சுமன் கைக்வாட் வாஸ் இந்தியன் டீம் கோச். அப்போ நான் சொன்னேன் லேலே கிட்ட, பாம்பேலேருந்து ஒரு பையன் ரொம்ப நல்லா போடுறான், பரோடாக்கு நீ எடுத்துக்கிறியான்னு கேட்டேன். அவசாரம் நான் எடுத்துக்கிறேன். நான் எதுக்கு நீ வந்து அன்ஷு கிட்ட சொல்லிவிடு. அன்ஷு வந்து அப்போ வந்து பேஸ் ஃபவுண்டேஷனில் கேம்ப்பு. ஸோ ஐ டோல்ட் அன்ஷு, பிகாஸ் அன்ஷுவில் நான் ஒன்றா தான் விளையாடுறேன். ஐ டோல்ட் அன்ஷு திஸ் பாய் இஸ் குட், வை டோன்ட் யூ டேக் ஹிம் டு பரோடா அப்படின்னு, பிகாஸ் பாம்பே இஸ் நாட் பிளேயிங் ஹிம். அன்ஷுக்கு வந்து பிடிச்சி போச்சு, ஆனால் வந்து he doesn't want to show that. ஸோ என்னாச்சு, இன்ட்ரெஸ்ட் காட்டு, இஸ் ஓகே நாட் பேட் அப்படின்ட்டு இமீடியட்டாக பரோடாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஐ எம் சென்டிங் தட் பாய் டு பரோடா, ஸோ ஆஸ்க் அவர் ஆல் அவர் டாப் பேட்ஸ்மேன் டு பிளே, லெட் தெம் கிவ் மீ அ ஃபீட்பேக் அப்படின்னா.
இவன் அங்கே போய் போட்டிருக்கான், நோபடி இஸ் ஏபிள் டு ஈவன் டச் இஸ் பால் அப்போது அந்த மாதிரின்னு. உடனே வந்துட்டு இவனை வந்து ஓகே இவனோட பேசிட்டாங்க, ஓகே எல்லாம் ஃபார்ம்லலாம் கையெழுத்து வாங்கி எல்லாம் பண்ணிட்டாங்க. இவன் வந்தான் இங்கேருந்து. சரி நெக்ஸ்ட் இயர் வந்து பாம்பேலேருந்து ஹி மூவ் டு பரோடா. ஃபஸ்ட்டு மேட்ச்சு பாம்பே வாஸ் பரோடா 5 விக்கெட் ஆகும். அப்புறம் வந்து அப்போல்லாம் என்னென்னா எம்ஆர்எஃப் வந்து வி ஹேட் அ கிரிக்கெட் டீம். நாங்கள் வந்து வி யூஸ் டு ப்ளே திஸ் கர்நாடகா அசோசியேஷன் டோர்னமெண்ட் நடக்கும், அதேமாரி மொயினுதோல் நடக்கும். ஸோ இந்த ஜாகிர் கான்லாம் ஆஷின் போவேன் நான். ஸோ அப்போ வந்து இதுக்கு வந்து கர்நாடகாவுக்கு வந்து இந்தியன் ஏர்லைன்ஸ் டீமுக்கு வந்து ஜவஹர் ஸ்ரீநாத் விளையாடுறான். இந்தியன் ஏர்லைன்ஸ் வந்து செம்ம டீம், அப்போது பயங்கர டீம். லக்ஷ்மண் அவன் எல்லோரும் விளையாடுறாங்க. ஜாகிர் கான் 7 விக்கெட்டு, ஸ்ரீநாத்துக்கு விக்கெட்டே கிடையாது. அங்கே என்கிட்ட வந்து கேட்டான், சேகர் ஹூ இஸ் திஸ் பாய் அப்படின்னா. இந்த மாதிரி பாம்பேலேருந்து வந்திருக்கான், பட் இஸ் பிளேயிங் ஃபார் பரோடா. ஸோ இஸ் வெரி குட், ஐம் டெல்லிங் இந்தியன் டீம் வி நீட் இம் பவுலர் லைக் திஸ் அப்படி ஸ்ரீநாத் சொல்கிறார். அப்படி ஆமாம், இந்தியன் டீமில் போய் சொல்லிட்டான். இஸ் அ பாய் இன் பேஸ் ஃபவுண்டேஷன் இஸ் bowling really well, இஸ் குவிக்கு. நேராக செலக்டர்கிட்டே சொல்லிட்டான். காம்படிட்டராக பார்க்கல, காம்படிட்டராகவே பார்க்கல. ஹீ ஷுட் பி பிக்ட் இந்த இந்தியன் டீம் அப்படின்ட்டான் செலக்டர்கிட்ட. 99 நான் செலக்டர் ஆகிட்டேன், இந்தியன் டீம் செலக்டர். நான் அப்போது அதுக்கு முன்னாடி 98 சொல்லிட்டாங்க. செலக்டர்ஸ் ஸ்டார்டட் டாக்கிங் அபவுட் ஜாகிர் கான். 99 நான் செலக்டர் ஆன உடனே அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்தது. அப்போ வந்து அன்ஷு தான் கோச். நான் வந்து ஜாகிர் கான் யுவராஜ் சிங்லாம் எடுக்கணுன்றான், அன்ஷு முடியாதுன்றான். he wants to select the older people. I said no way. ஜாகிர் கான் செலக்டடு. அண்ட் தென் அப்போ தான் இந்த ஸ்டீவ் வாக்கெல்லாம் போட்டு எல்லாம் இது பண்ணுறான். அப்புறம் எவ்ரி திங் இஸ் அ ஹிஸ்ட்ரி. ஜாகிர் கான் அவரோட கடைசி காலகட்டத்தில் நிறைய இன்ஜுரி, பேக் இன்ஜுரிலாம் வந்துச்சு. பேக் இன்ஜுரி கிடையாது, he had lot of groin injuries வந்து அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஏன்னா பிகாஸ் he had a wrong. See what happens is once they Pace Foundation எப்படின்னா once they play for India we release them. Okay. And they can always come whenever they wanted to come and Dennis Lee visit இல்லைன்னா இங்கே வந்து ட்ரெயின் பண்ணுவான். பட் ஜாகிர் கான் வரல. அப்போ வந்து அந்த he has come back to பரோடாலேருந்து பாம்பே வந்துட்டான். வந்துட்டு அந்த பாம்பே கல்ச்சர் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அந்த இதில் போனான். ஸோ அதில் கொஞ்சம் இன்ஜுரி வந்தது. அதுக்கப்புறம் he started coming here regularly and then he was okay. நீங்கள் ஜவஹர் ஸ்ரீநாத் இன்ஜுரி காலகட்டத்தில் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் அகாடமிக்கு ராட் மார்ஷல்ட்ட பேசி அனுப்பி வச்சிருக்கீங்க. அந்த பின்னணி என்ன? எப்படின்னா ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் அகாடமி ஹேட் MOU with the Pace Foundation. பிகாஸ் எப்படின்னா நாங்கள் வந்து தே யூஸ்டஸ் as a local license. பிகாஸ் அவங்க என்ன பண்ணாங்க, அப்பார்ட் ஃப்ரம் ஃபாஸ்ட் bowlers ராட் மார்ஷ் எப்படின்னா இந்தியன் கண்டிஷன்ஸ் இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் கண்டிஷன்ஸ் டு பிளே, சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸ். ஸோ வி ஹேட் த செட்டப் இயரில். அதனால் வந்து ஹீ ஸ்போக் டு டினஸ் ஒய் நாட் வி சைன் MOU. ஸோ எவ்ரி 2 years we will send our academy team to play against MRF teams here. MRF had a cricket team அண்ட் பச்சைவாஸ் காலேஜ் கிரவுண்ட் வச்சுருந்தப்போ. பேஸ் பவுலர்ஸ் மட்டுமா இல்லை எல்லாருமே? ஆமாம், பேட்ஸ்மேன்லாம் கூட வருவாங்க. அதே மாதிரி என்ன பண்ணாங்க, நான் பிகாஸ் ஐ ஹேட் வெங்கட்ராகவன் அது நல்லா தெரியும், அது பிஷன் சிங் பேடி அண்டு பிரசன்னாலாம் நல்லா தெரியுறதுனால I used to call them, they started sending spinners to bowl in Indian conditions and coached by these guys. So they'll come for 4-5 days and bowl again. This I used to call Venkatragavan, Bishan Singh Bedi, Prasanna. They used to coach them. ஜேசன் கிரஜா அந்த டைமில் வந்தது அவங்கள? ஜேசன் கிரஜா வரல. அவங்க ஸ்பின்னர்ஸ் வந்து கிரெஷா வந்தான். ஆமாம், கிரெஷா வந்தான், ஒரு தடவை வந்தான். They sent some spinners, none of them played for Australia. Okay. And they started sending batsmen also. So what we used to do is we used to prepare turning tracks. அந்த மாதிரி ஒரு இந்தியன் கண்டிஷன்ஸில் எப்படி பேட்ஸ்மேன் விளையாடணும், அதேமாதிரி ஸ்பின்னர் போட்டால் எந்த மாதிரி போய் அவங்க இப்போ எப்படின்னா நல்ல விக்கெட்டில் போடுறது டிஃப்ரெண்ட்டு, டேர்னிங் விக்கெட்டில் போடுறது டிஃப்ரெண்ட். டேர்னிங் விக்கெட்டில் யூ ஷுட் நாட் டூ டூ மச் ஆஃப் ஸ்பின். யூ ஷுட் குறைச்சா ஸ்பின் பண்ணால் தான் நிறையா டர்ன் ஆகும். நீங்கள் நிறையா ஸ்பின் பண்ணிங்கன்னா டேர்ன் ஆகும், ஆனால் விக்கெட்டும் விழாது, ரன்னும் போகும் நிறையா, அந்த மாதிரி. ஸோ அந்த இதெல்லாம் சட்டிலிட்டிஸ் கற்றுக்கிறதுக்கோசரம் நான் வந்து வெங்கட்ராகவன் அதெல்லாம் இது பண்ணி எல்லாம் பண்ணேன். ஸோ ரெகுலராக வி ஹேட் அ எக்ஸ்சேஞ்ச் டூர்ஸ். இங்கேருந்து நான் என்னோடய ட்ரெயினர்ஸ் அவங்களாம் ராம்ஜி ஸ்ரீனிவாசன்லாம் அப்போ வந்தேன். அங்கே ஆஷின் போயிட்டு
We used to learn the latest technique about training, fast bowling அதெல்லாம். I used to go around with Dennis Lee and work with there is a program called Pace Australia program. He was coaching the Australian fast bowlers. I used to assist him. So that helped me to learn a lot about the scientific way of coaching. So that helped me a lot actually. So Dennis Lee go to each state for 2-3 days. So I used to go with these trainers. They will go and attend the training seminars and all. I used to go to 2-3 places with Dennis Lee and coach. அந்த மாதிரி பண்ணி இது பண்ணியிருக்கோம் நாங்கள். So that MOU really helped a lot of Australian cricketers how to play on Indian surface. ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் அகாடமி 87லேயே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ முதல்ல உலகத்தில் ஒரு கிரிக்கெட் டீமுக்கு ஒரு அகாடமி ஆரம்பித்தவங்க அவங்க தான். அதனால தான் ஒரு நல்ல ஃபாஸ்ட் பாலர்ஸ் தொடர்ந்து அவங்கள ப்ரொடியூஸ் பண்ண முடியுதா? அப்படி இல்லைங்க. பிகாஸ் ஆஸ்திரேலியா ஆல்வேஸ் ஹேட் அ ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரொடியூசிங் ஃபாஸ்ட் பாலர்ஸ். இந்தியாவில் என்னென்னா the history was not there. The role models were not there. Kapil Dev was the first role model. Indians started believing Indian can also be a fast bowler. Even though Kapil was not an out-and-out fast bowler, he was a great swing bowler and he had reasonably faster. He was the role model. Kapil Dev வந்த அப்புறம் தான் நிறைய பேர், அதுக்கப்புறம் ஜவஹர் ஸ்ரீநாத் வந்தான், ஜாகிர் கான் வந்தான், நிறைய பேர் வந்தாங்க. இப்போ இன்னும் ஷமி வரான், பூம்ரா வரான், எல்லாம் நிறைய பேர் வராங்க. ஸோ வாட் இப்போ கூட மயங்க் யாதவ் போடுறான். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் ஆஸ்திரேலியாவில் அப்படி இல்லை. அந்த காலத்துலேருந்தே வந்து ஃபாஸ்ட் பாலர்ஸ் இருந்துருக்காங்க. கீத் மில்லர் இருக்கான், சோ மெனி ஃபாஸ்ட் பாலர்ஸ் அது. இது மெக்கன்சி இருந்திருக்கான், கார்னலி இருந்திருக்கான். அதனால் ஸோ தேர் ஷுட் பி அ ரோல் மாடல் ஃபார் த பீப்புள் டு ஃபாலோ. பாகிஸ்தான் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. பாகிஸ்தானில் வந்து நிறைய பேர் இருந்திருக்காங்க. இம்ரான் கான் முன்னாடி இருந்தாங்க, கான் மஹமூது, அதே மாதிரி வந்து ஃபசல் மஹமூது. பிகாஸ் தேர் ஆல் ஸ்ட்ராங். பிகாஸ் இந்தியாவிலேயே ஃபாஸ்ட் பாலர்ஸ் வந்து நார்த் இந்தியாவிலேருந்து தான் வந்தாங்க. லேட்டரான ஒன்லி இந்த 80s and 90s தான் வந்து சவுத்தில் வர ஆரம்பித்தாங்க ஃபாஸ்ட் பாலர்ஸ். அதனால் வந்துட்டு ஸோ ஆஸ்திரேலியா வந்து 87 அகாடமி ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ராட் மார்ஷ் ஜாயின் ஒன்லி இந்த 1991 தான் ஸ்டார்ட் பண்ணார். 90 தான் ஸ்டார்ட் பண்ண வந்தார். அப்புறம் இந்தியாவுக்கும் அவர் ஒர்க் பண்ணார் இல்லையா? நான் தான் வந்து இந்தியன் போர்டுக்கு வந்து அவரை வந்து கன்சல்டண்ட்டாக வர வச்சேன். BCCA, AC Muthaiya was the president at that time. So he asked me, Sekhar, you have a lot of contacts in Australia. Can you ask Rodney Marsh to come and set up the academy? So AC Muthaiya only started the academy in Bangalore, NCA. Okay. So Rodney Marsh came here and then he only started the academy, bringing all the people from Australia and then set up the standards. அதுக்கப்புறம் ஏசி முத்தையா 2 years வந்துட்டு அவர் வந்து எலெக்ஷனில் தோத்துட்டார். டால்மியா வந்து removed Rodney Marsh. So அதனால் வந்துட்டு பட் இனிஷியல் செட்டப் வாஸ் டன் பை Rodney Marsh because Rodney Marsh supposed to be when he took over only it started producing lot of cricketers for Australia. So அந்த மாதிரி வந்து ஷேன் வான் அப்போ வந்து he was thrown out of the academy, Shane Warne. So Rodney Marsh called him, he told him because he was having a lot of bad habits, night clubs and the மாதிரி. So you have got, I'll give you one more chance to be in the academy, provided you promise that you will not misbehave and all those things. Then rest was a history. Then so he could really be a friend and guide and a philosopher. அந்த மாதிரி ஒரு இது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். மற்றவங்களாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அதனால் போடான்ட்டு போயிட்டாங்க. டென்னிஸ் லில்லி தொடர்ந்து கிளென் மெக்ராவோடையும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிது. அவரோட நான் வந்து எப்படின்னு வச்சுக்கோங்களேன், 2008 ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது 1988 ஸ்டார்ட் பண்ண 2008 ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணிச்சு நான் விட்டுட்டேன். பிகாஸ் ஐ வாஸ் சப்போஸ் டு கம் பேக் டு த பேஸ் ஃபவுண்டேஷன். சடன்லி தே டிசைடட் நாட் டு இது கண்டினியூ. டெல்லி டேர்டெவில்ஸ்ல அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணீங்களே? ஆமாம். டெனிஸ் லீ ஐ டுக் ஹிம் as a brand ambassador with டெனிஸ் லீ for 1 year. But I picked Glenn McGrath, even though he retired, I picked Glenn McGrath as a fast bowler for Delhi for 2 years. 2008 and 9, 2 years he played. His wife died, adukapram he retired completely from that. But I never worked with in the Pace Foundation with Glenn McGrath. They made Senthilnal as a coach, so after that they didn't call me at all. So 20 years I was there with the Pace Foundation. Delhi டேர்டெவில்ஸ்ல அவரோட சேர்ந்து நீங்க ஒரு உரையாடலுக்கான சேர்ந்து வேலை செய்யறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கும்போது அவரோட பவுலிங் எப்படி பார்த்தீங்க நீங்கள்? ஃபென்டாஸ்டிக் பவுலர். இஸ்
I'll tell you one story because he could pick out the batsman weakness. இப்போ வந்து தோனி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போல்லாம் எல்லாருமே தோனிக்கு வந்து எப்படின்னா வந்து இங்கே கரெக்டாக அந்த ஸ்டம்ப்பு மேலே போடுவாங்க, வெள்ளடிப்பார். He was the first bowler to tell, if you bowl Dhoni outside of stump, Yorker length, near the wide line, he cannot hit because he doesn't have that stroke. He developed that after 5-6 years. First 5-6 years, எல்லாருமே வந்து Glenn McGrath was the first fellow to wide Yorker. அங்கே போட்டோன்னா அடிக்க மாட்டான். அந்த ரீட் பண்ணுற விஷயம் வெரி குட் ரீடர். இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து 2009 வந்துட்டு டெல்லி 9th மேட்ச்லேயே வி குவாலிஃபைடு ஃபார் த பிளே ஆஃப்ஸ் நாக் அவுட்டுக்கு. சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்தது. அப்போது 14 மேட்ச் முடிஞ்சோடனே வி ஹேட் டேக்கன் 22 பாயிண்ட்ஸு. வி ஹவ் குவாலிஃபைடு. அண்ட் தென் கடைசி 2-3 மேட்ச்லாம் எல்லாருக்கும் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு எல்லாரையும் விளையாட வச்சு இது பண்ணோம். 2-3 மேட்ச் தோற்றோம் அப்போது. ஸோ என்னாச்சு, டெக்கன் சார்ஜர்ஸ் வர்சஸ் அப்போ வந்து இந்த பிளே ஆஃப் கிடையாது, நாக் அவுட், செமிஃபைனல் அண்ட் ஃபைனல் தான். ஸோ முந்தின நாள் இடியன் பிளே சிங்கிள் மேட்ச் பிகாஸ் அவருக்கு வந்து எப்படின்னா அந்த ப்ரீவியஸ் ஐபிஎல் விளையாடிட்டு த நெக்ஸ்ட் ஐபிஎலுக்கு வரைச்ச இடின் bowl a single ball because wife cancer வந்துட்டு she was very sick at that time, so he didn't have. அப்போ வந்து டெல்லிக்கு வந்து டெல்லியிலேருந்து தான் சவுத் ஆஃப்ரிக்கா போனோம். டெல்லிக்கு வந்து ஃபஸ்ட்டு பால் போட்டார், நேராக லெக் சைடு நெட்டில் போட்டார். டச்சே இல்லை கம்ப்ளீட்டாக. he told me I never touched a ball, first ball I am bowling only here. அன்றைக்கி ஃபுல்லாக வந்து இங்கே அங்கே தான் போட்டிருந்தார். ஸோ வந்துட்டு சேவாக் வந்து வாண்டட் டு பிளே ஒன்லி கிளென் மெக்ராத். ப்ரீவியஸ் இயர் பியூட்டிஃபுல்லாக போட்டான். என்னென்னா அவர் அவ்வளோ கிரிக்கெட் விளையாடு 590 விக்கெட் அவன் எடுத்துகிட்டு ஒரு மேட்ச் வந்துட்டு வேணுகோபால் டெக்கன் சார்ஜஸ் ஒரு இந்தியாவில் ஃபஸ்ட் இயர் அது 4 overs 3 overs ஃபார் 10 runs and 2 wickets. ஃபஸ்ட்டு அந்த 2 ஓவரில் 2 விக்கெட் எடுத்துருவார் அவர் எப்போதுமே. நியூ பாலில் போட்டு டக்குன்னு எடுத்துருவார். 4th ஓவர் வந்து 12 ரன் கொடுத்துட்டார். 4 overs 22 runs and 3 wickets. அதுலேயும் ஒரு விக்கெட் எடுத்தார், 12 ரன் கொடுத்துட்டார். உள்ளே வந்து அவருடைய கேப்பை தூக்கி போட்டு அவரே திட்டிக்கிறார் 12 ரன்னுக்கு. பிகாஸ் அவ்வளோ ப்ரைடு. அவன் சின்ன பையன் வேணுகோபால் ராவ் மாதிரி வந்து ஒரு 6 ஒரு 4 அடிச்சிட்டான்னு. ஸோ அவ்வளோ ஒரு இது அவருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு எப்படின்னா அவங்கெல்லாம் வந்து தே செட் அ வெரி ஹை ஸ்டாண்டர்ட். அதுலேருந்து கொஞ்சம் இறங்கினா கூட அது ஆர் நாட் ஹாப்பி. நீங்கள் டெல்லி டேர்டெவில்ஸ் ஒர்க் பண்ணும்போது அங்கே முகமது ஆசிஃப் இருந்தார் இல்லையா, அவரோட அனுபவம் எப்படி இருந்தது? கிளென் மெக்ராக்கு ரொம்ப பிடிக்கும். அவனையே சுற்றி வருவார். பிகாஸ் ஐ லைக் ஹிஸ் bowling a lot. இஸ் வெரி சிமிலர் டு மீ அப்படின்னும். ஜூனியர் மெக்ராத் தான் சொல்லுவாங்க. ஆமாம், வெரி குட் bowler. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இஸ் காட் காட் இன் தட் ஸ்கேண்டல் அண்ட் தென் he would have been, எனக்கு தெரிஞ்சு நான் எப்படி எடுத்தேன்னா அவனை, he was the only bowler who was troubling Sachin Tendulkar. பிகாஸ் ஒரே ஆக்ஷன்லேயே 2 ஸ்விங்கும் போடுவாங்க. பால் கிட்டக்க வச்சே தான் தெரியும் அந்த பால் உள்ளே வருதா வெளில போகுதான்னு. ஒரே ஆக்ஷனில் 2 ஸ்விங்கும் போடுவாங்க. இப்போ கூட நான் அமெரிக்காலாம் பார்க்க வாஷிங்டன் போவேன், நான் எவ்ரி இயர் போகிறேன், அங்கே மீட் பண்ணுவேன். பட் இந்த வாபிள் சீம்ங்கிற விஷயத்தை பிரில்லியன்ட் பவுலர். இங்கிலாண்டிலலாம் அவங்களாம் விளையாடவே முடியாது. நிறைய பேர் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது பாருங்கள். சூப்பர் bowler. Delhi had the best team on the show. 2008, 9, 10 I had A.B. de Villiers, I had Glenn McGrath, Sehwag, Gautam Gambhir, Amit Mishra, Shikhar Dhawan and Mohammad Asif first year. Ross Taylor அப்புறம் ராஸ் டெய்லர்லாம் லேட்டர் 12, 8, 9, 10, 8, 9 இவன் ஷோயப் அஹ்மது, ஷோயப் மல்லிக், ஷோயப் மல்லிக்கு, அப்புறம் இவன் மாரூஃப், தில்ஷன். வெரி குட் டீம் ஆக்சுவலி. நிறைய கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அவனி சினிமேக்ஸ் பென்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் வழங்கும் சுந்தர் சியின் அரண்மனை 4 வெற்றி நடை போடுகிறது. நோவா சங்கமம் Premium Plots and Villas at Manapakkam. For booking, contact 9564 012345.